பழனி, நான் ஒன்று கேட்குறேன், மறைக்காம பதில் சொல்லு. என்னென்ன விஷயம்? பழனி, கொஞ்ச நாளாகவே நீ என் மேலே வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோபத்தில் இங்கே நடந்தது அங்கே சொல்லி ஏதாச்சும் கோல்மால் பண்ணிட்டியா? அதானே பார்த்தேன். ஓம் புத்தி ஒன்றை விட்டு போகுமா? நீ யோக்கியமா இருந்தா அடுத்தவனை யோக்கியமா நினைப்ப. நீ தான் சரியான பேச்சு மாற்றி பாட்டியா இருக்கிய. பழனி, யோ போது நிறுத்தியா. இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஒவ்வொன்றும் அவுத்து விட்டான்னு வையே, உன் பழப்பு நாரி போயிடும். பழனி, ஓவரா பேசுகிறேன். என்ன ஓவரா பேசுறாங்க? நீ என்ன பண்ண? உன் தம்பிக்கு பதிலாக என்ன வேலையை வச்சுக்கன்னு சொல்லி நேரடியா உரிமையா தானே கேட்டேன். சூழ்ச்சி ஒன்றும் பண்ணலையா? ஆனா நீ என்ன எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தின. அன்னைக்கு அந்த பண விஷயத்துல என்ன நம்ப கூடாதுன்னு சொல்ற. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டு போறான்றதுக்காக என் மேலே சந்தேகப்படுறியா? நன்றி நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன சந்தேகப்படுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? பழனிண்ணே ப்ளீஸ், அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாருன்னா விடுங்க. இதை பெருசுப்படுத்தாதீங்க, இதோட விட்டுருங்க. இல்ல செல்வம், அவரை தெரியாம பேசுறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு. ஏதோ நம்ம கூட வேலை செஞ்சாலும் முதல்ல இல்லைன்னா நமக்கு பெருமை தான் நினைச்சேன். ஒரு நாள் அவர் முதுகுல குத்தன்னு நினைச்சதே இல்ல. அந்த புத்தி அவருக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இதை பாருங்க, விட்டுருங்க, இதோட விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு ஆளுக்கு மனுஷனோட தராதரம் தெரியணும். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். கொன்னனுக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னே தெரியல. இனிமே நான் இங்க இருக்க முடியாது, நான் வரேன். என்னடா இங்க நிக்கிற? ஏன் கேட்க மாட்டேன்? இப்பெல்லாம் நம்மள கண்டுக்கிறதே இல்ல. ஸ்டுடியோ பக்கம் வந்தாலும் பார்க்க முடியறது இல்ல. ஏதோ நம்ம தயவு தேவையில்லன்ற ஸ்டேஜுக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. யாரா இவன்? ஏதாச்சும் முக்கியமான வேலையா போயிருப்பேன், அதான் நீ வந்தப்போ இருந்திருக்க மாட்டேன். மத்தபடி உன் தயவு எனக்கு அப்பப்போ தேவைப்படாமல போகும். அப்பப்போ சரிதான், சொல்லுவடி சொல்லுவ. ரொம்ப சலிச்சுக்காதரா, அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. ஓகே, என்னாச்சுடா அந்த விஜய் மேட்ரு? டேக் ஆஃப் ஆயிடுச்சா? யா நான் அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்னது ரெஜிஸ்டர் மேரேஜா? என்னடா பைத்தியக்காரத்தனம்? கரெக்ட் தான், ஆனா வேற வழி இல்லையே. ஏடா கூட மாட்டிக்காதரா. மாட்டுறதா நானா? டேய், தூண்டில் போட போறவனே நான்டா, மாட்ட போறது அவ. ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கற தூண்டில். டேய், இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா ஸ்பெஷல்? இவன் ஒருத்தன் ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, ஆனா பயங்கரமான டார்ச்சர் பார்ட்டி. கல்யாணம் பண்ணாதான் மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டா. சரி, நமக்கு தான் இது புதுசு இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு போய் கல்யாணம் அது இதுன்னு போடா, வேற ஆள் அல்ல, விட்டு தள்ளுறா. போடா, யார் இவன்? அப்ப இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது, ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா படுத்தது, இதெல்லாம் வீணா போறதா? டேய், லைஃப்ல எது வேணா வீணா போலாம்டா, ஆனா நம்ம உழைப்பு இருக்கே உழைப்பு, அது மட்டும் என்னைக்கும் வீணாவே போக கூடாது. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட வாயில இருந்து எப்பேற்பட்ட முத்து. சரி, அவன் இந்த கூத்துக்கு தயாராட்டலா? தயாரா? டேக் ஆஃப்கே ரெடியா இருக்காடா. அந்த அளவுக்கு சொட்டு நீளம் போட்டு அவ மூளைய வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், நான் செட்டப் பண்ணல அப்பா அம்மா அத்தை அவங்களெல்லாம் கூட வந்து மீட் பண்ணிட்டாடா. பாவண்டா அந்த பொண்ணு, அவங்க மேலாம் கூட பயங்கர மரியாதை வச்சிருக்கான்னு பாத்துக்கோயே. இளங்க சுடக்கு போட்டேன்னு வையேன், கட்டின புடவையோட வந்து நிப்பேங்கிறா. எப்படி? என்னவோப்பா, விஷயம் வெற்றி அடையணும். ஆல் தி பெஸ்ட். டேய், நான் என்னடா தோத்துருக்கேன், வாடா. தனோ தனோ. என்ன மாமா? என்னது? அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்தேன். ஏது கையில காசு இல்லைன்னு சொன்னீங்க? அதை கேட்குறியா? நான் சோடா ஃபேக்டரி வச்சிருந்தப்போ யாராச்சும் கேட்டா 50 கொடுக்கறது சின்ன அமௌண்ட் தானே, திருப்பி கேட்கறது இல்ல. அப்படி ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தேன், அவன் எடுத்த மாதிரி வந்தான். சும்மா கேட்டு பாப்பேன்னு கேட்டேன், அவன் கொடுத்துட்டான். அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏ மாமா, மிச்ச காசு ஏதாவது இருக்கா? ஒரு 25 ரூபா மிச்சம் இருக்கு. எதுக்கு? இல்ல, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தீந்து போச்சு, அதான். அதுக்குள்ளயா? என்ன மாமா அதுக்குள்ளேயான்னு கேக்குறீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து முழுசாவா வாங்கணும்? பாதி பாதி தானே வாங்கணும். அதுக்குள்ள தானோ 25 ரூபா தான் இருக்கு, பத்தாதே? பத்தாதுதான். சரி, மருந்து சீட்டெல்லாம் எடுத்து வை, நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். சரி.